வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே பெரிய அப்டேட் தான். பெரிய அப்டேட் சொன்னாலும் ஒருத்தனை அங்கே வந்து பார்க்க போகிறது இல்லை. செல்லாது செல்லாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவீங்க. ஆனாலும் நான் சொல்கிறேன், அதாவது யூடியூபராக, அதாவது உங்களுக்கு வந்து நான் சேர்க்க வேண்டிய என்னோட கடமையை வந்து நான் கரெக்டாக நான் செய்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது யாரை வச்சு அப்படின்னா, உங்களோட அமெரிக்கன் நெட்மேன் கோடியை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது பிடபிள்யூஐ அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் வந்து 500 ரிசல்ட்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டால் 2024 அந்த ஒரு ரெஸ்லர்ஸை வெளியிட்டிருக்காங்க. அதாவது எந்தெந்த பொசிஷனில் எந்தெந்த ரெஸ்லர் இருக்காங்க, அதாவது ஃபஸ்ட் இடத்துல யார் யார் இருக்கா, செகண்ட் இடத்துல யார் யார் இருக்கா, அதாவது இவங்களுக்கான தகுதி அடிப்படையில் எதனால் வச்சு இவங்க ஃபஸ்ட் இடத்துல செகண்ட் இடத்துல இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனாலும் இந்த நெட்வொர்க் வந்து உண்மையிலுமே ஒரு பெரிய நெட்வொர்க்கு. இதில் ஃபஸ்ட்டு இடத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் உங்களோட அமெரிக்கன் நெட்மேன் கோடி தான் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 4th பிளேஸில் வந்து உங்களோட செத்ரோன்ஸ் இருக்கார். அப்புறம் 6வது பிளேஸில் வந்து உங்களோட டேமியன்ஸ் இருக்கார். அதுக்கப்புறம் 8 வந்து உங்களோட குந்தர் இருக்கார். இவங்க 4 பேர் தான் WWE சேர்ந்தவங்க. ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு கேட்டால், உங்களோட WWEவோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான அமெரிக்கன் நெட்மேன் கோடி வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கார். அதாவது 2023 வந்து இவர் வந்து டாப் 10ல் வந்து எந்த பிளேஸில் இருந்தார் அப்படின்னு தான் டாப் 10ல் தான் இருந்தார். ஆனால் இந்த வருஷத்தில் வந்து 2024 வந்து அதாவது பிடபிள்யூஐ வெளியிட்டா, அதாவது 500 ரெஸ்லர்ஸோட லிஸ்ட்டில் வந்து ரோமன் ரெயின்ஸ் தான் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கார். ஆனால் இது வந்து ஒரு சின்ன விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்காக உங்களோட கோடி வந்து எவ்வளோ தூரம் உழைச்சிருக்காரு அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால உழைப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், அதிகாரத்துக்கு அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு எதுனா இதுதான். இதை வந்து ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட தப்பு தான். இது வந்து முழுக்க முழுக்க இது பெரிய விஷயம். அதாவது இவருக்கு கீழே இருக்க ரெஸ்லர்ஸாக இருக்கலாம். அதாவது இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸ் வந்து 4 வருஷமாக சாம்பியனாக இருந்தார். யாருமே பீட் பண்ண முடியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லராக இருந்தார். ஆனால் ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த டாப் 10ல் வந்து இடமே கிடைக்கல. அதாவது இதனால் வந்து சேர்க்கவே இல்லை அப்படின்னு சத்தியமாக தெரியல. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த டாப் 10ல் கூட ஒரு ஒரு அதாவது 7, 8 இந்த இடத்துல கூட வச்சுருந்துக்கலாம்டா. அந்த இடத்துல கூட இவன் நீங்கள் வைக்கவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் ரொம்பவும் காண்டில் இருக்காங்க. ஆனாலும் ரோமன் ரெயின்ஸ்லாம் விட்டு அதாவது கோடியை போய் எதுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சாங்க அப்படிங்கிறது இன்னமும் ஃபேன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான். அதாவது பிடபிள்யூஐ அப்படிங்கிற மாதிரி அந்த நெட்வொர்க் வந்து 500 ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்காங்களா. அதாவது இவங்க வந்து எந்த அடிப்படையில் வந்து இந்த ரிசல்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் இடம் கொடுக்கணும், இந்த ரிசல்ட்க்கு வந்து செகண்ட் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு இதனால் வந்து இவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சத்தியமாக தெரியல. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது இந்த பட்டியலை வெளியிட்டதில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட இடம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல கூட, அதாவது அந்த டாப் 10ல் ஒரு கடைசியில், அதாவது டாப் 10ல் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸ்லாம் ரொம்பவும் இப்போ இது பண்ணிட்டாங்க. அதாவது கோடி வந்து இப்போ என்னத்தை சாதிச்சு கிழிச்சிட்டான், அவனுக்கு போய் ஃபஸ்ட் இடம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் என்னோட தலைமை ரோமன் ரெயின்ஸ் இவ்வளோ தூரம் சாதிச்சான்டா, அவனுக்குலாம் ஒரு டாப் 10ல் கூட எனக்கு கொடுக்கவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ரொம்பவும் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப காண்டாயிட்டாங்க. அதாவது ஃபேன்ஸு கேட்கறத நானே இப்போ கேட்குறேன். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து 4 வருஷமா சாம்பியனாக இருந்தான். அதே மாதிரி யாருமே வீழ்த்த முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லராக இருந்தார். WWE எவ்வளவோ சாதிச்சிருக்காரு, எவ்வளோ ஒரு பெனிஃபிட்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் அவருக்கு கூட அந்த ஒரு டாப் 10 பொசிஷனில், அதாவது டாப் 10ல் இருக்கிற அந்த ஒரு பட்டியலில் ஒரு 10 இடத்துல கூட இல்லை, அதாவது 10வது இடத்துல கூட ரோமன் ரெயின்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் ஒரு ஒரு எப்படி சொன்னால் ஒரு கசப்பான விஷயமே சத்தியமாக சொல்லலாம். ஆனால் இந்த பிடபிள்யூஐ அப்படிங்கிற மாதிரி இந்த ரிசல்ட்ஸை வெளியிட்டாங்களே, இது வந்து எந்த ஒரு தகுதி அடிப்படையில் வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் இது பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான விஷயமா தெரியுது. இப்போ வந்து பிடபிள்யூஐ அப்படிங்கிற மாதிரி அந்த நெட்வொர்க் வந்து 500 ரெஸ்லர்ஸோட அந்த பட்டியலை வெளியிட்டாங்களா. அதாவது இவங்க வந்து எந்த தகுதி முறையில் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் எதனால் அவங்க வெளியிட்டாங்க அப்படிங்கிறத நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். அடுத்ததான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது உங்களோட WWEவோட முன்னாள் ரெஸ்லரான கெவின் நாஸ் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூவில் வந்து தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அது உங்களோட ஃபார்மர் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனான லோகன் பாலை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது டபிள்யூடபிள்யூக்கு வந்து என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அதாவது டபிள்யூடபிள்யூக்கு யோசிக்கிற திறன் இருக்கா, இல்லை டபிள்யூடபிள்யூ எது முட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எதுக்குடா நீ அப்படி சொன்ன அப்படின்னு கேட்டால், அதாவது லோகன் பாலை தான் சொல்லியிருக்காரு. அதாவது டபிள்யூடபிள்யூவில் வந்து திறமையான ரெஸ்லர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல்
அதாவது WWE வந்து கம்மியாக சேலரி வாங்கிட்டு நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ரெஸ்லர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு லோகன் பால்லாம் ஒரு ஆள் அப்படின்ட்டு இவனுக்கு வந்து அதிகமான ஒரு சேலரி கொடுத்து WWEல வச்சுருக்காங்க. அதாவது இவன் வந்து அதிகமான சேலரி வந்து WWEல வாங்குறான் அப்படின்னா அதிகம் வந்து இவன் மேட்ச் பண்ணவே மாட்டேங்கிறான். அதாவது WWEக்கே அவன் வர்றதில்ல. என்னதான் ஒரு பார்ட் டைம் ரெஸ்லராக இருந்தாலும் அதுக்குன்னு இப்படிலாம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதாவது இந்த வருஷத்தில் வந்து வெறும் 2 பேப்பரிக்கோ 3 பேப்பரிக்கோ தான் வந்து அவனோட டைட்டிலே டிஃபெண்ட் பண்ணியிருக்கான். அதாவது இவன் வந்து WWEல இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாமல் போகுது. இவன் வந்து வேஸ்ட்டு. இவனுக்கு எதுக்கு WWE வந்து இவ்வளோ சேலரி கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய கெவினாஸ் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்மளுடைய கெவினாஸ் சொன்னதுக்கு நம்மளுடைய லோகன் பால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், கெவினாஸ் நீங்கள் வந்து உங்களோட வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு இருங்க. அதாவது நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அதாவது எனக்கும் WWEக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். இப்போ வந்து நீங்கள் வந்து WWEலே கிடையாது சரிங்களா? உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து கெவினாஸ் நீங்கள் வந்து WWEல சாதிக்கிற வேண்டியது எல்லாமே நீங்கள் சாதிச்சிங்க. ஆனால் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் நீங்கள் வந்து WWEக்கு தர வேண்டிய ப்ராஃபிட்டை விட நான் வந்து இப்போ நான் இருக்கிறேன்னா நான் அதிகமான ஒரு ப்ராஃபிட்டை WWEக்கு தந்துக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது நான் வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லர் தான். அதே மாதிரி நான் WWEல அதிகமான வருமானம் வாங்குறேன் தான். ஆனாலும் WWEவோட எங்கேயுமே அதாவது WWE வந்து பார்க்காத ரெஸ்லர்ஸே இருந்தாலும் சரி, பார்க்காத அதாவது ஃபேன்ஸே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து என்னோட அந்த ஒரு ட்ரிங்க் இருக்குல்ல, அதாவது அது ட்ரிங்க் பேர் கூட எனக்கு தெரியல. அந்த ட்ரிங்க் மூலியமா நான் வந்து அந்த சாம்பியனே என்னோட கையில தான் வச்சு நான் எடுத்துட்டு போறேன். அந்த யுனைட்டட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் இருந்துச்சுல்ல, அதையும் நான் கையோட எடுத்துட்டு போயிட்டு, இந்த சாம்பியன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கான ஃபேன்ஸுக்கிட்ட நானே சொல்லி, இது வந்து WWO ஏதாவது உங்களுக்கு நீங்க பார்க்கறதுக்கு விருப்பம் தான் நீங்க பாருங்க அப்படிங்கிற மாரி WWE பார்க்காதவங்கள கூட நான் பார்க்க வச்சிருக்கேன். அதாவது என்னோட நான் வந்து WWEக்கு வந்து அதிகமான ஒரு ப்ராஃபிட்ட நான் தந்துக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது உங்க வேலை என்னமோ அத மட்டும் நீங்க பாருங்க கெவின் அப்படிங்கிற மாரி இப்போ நம்முடைய லோகன் பால் சொல்லியிருக்காரு. உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸு இப்போ ஒரு புது லுக்கில் இருக்கார்ல இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்குது அப்படின்னு அதை மறக்காமல் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது ரா வந்து 2025லேருந்து நெட்ஃப்ளிக்ஸில் போக போகுதுல்ல, அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் போக போகிறதுனால அதாவது நெட்ஃப்ளிக்ஸே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரோமன் ரெயின்ஸை வச்சு தான் அந்த நெட்ஃப்ளிக்ஸே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட போஸ்டர் தான் இது. அதாவது தலைவன் எப்படி இருக்கார் பாரு அப்படின்னு நீங்களே பாருங்கள். அதாவது இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதான் நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அதாவது ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் போகிறனால வந்து நம்மளுடைய நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதிகமான ஒரு டிமாண்ட்லாம் வச்சாங்க. அதாவது இது வந்து 2 ஹவர் ஷோ தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாமல் வந்து இது வந்து பிஜி ஏராவாக மாற்றணும் அப்படின்னு சொன்னார். அது இல்லாமல் எங்களுக்கு ரோமன் ரெயின்ஸ் வேணும், அதாவது மெயின் சாம்பியனான அந்த கோடி வச்சிருக்கால அந்த சாம்பியன் எங்களுக்கு வேணும், பெரிய பெரிய ரிசோர்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்லாம் நம்மளுடைய அவர் ராகிட்ட வந்து நம்மளுடைய நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தானே நம்மளுடைய ராவை டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு இவங்கெல்லாம் இருந்தால் தான் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட நாங்கள் இது மாதிரி நீங்கள் ஸ்மாக் டவுனில் இருக்காதீங்க, நீங்கள் வந்து ராக்கு வாங்க, உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ சேலரி வேணுமாலும் தர்றோம், நீங்கள் வந்து ராலே இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நெட்ஃப்ளிக்ஸ் கூட சொல்லுவாங்களாக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்போ ரோமன் ரெயின்ஸ் வச்சு. அதாவது ஸ்மாக் டவுன் வந்து யூஎஸ்ஏ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே யூஎஸ்ஏ பண்ணுறாங்க அந்த ஸ்மாக் டவுனில் கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வச்சு தான் அவங்களும் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸை வச்சு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோட்டோ வச்சு, அதாவது ரோமன் ரெயின்ஸ் ஸ்மாக் டவுனில் தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு பில்டப்பை வந்து நம்முடைய யூஎஸ்ஏ ஏற்றிக்கிறாங்க. இங்கே வந்து ரால வந்து நம்முடைய நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் ஃபோட்டோ வச்சு இவனுங்களே ஏற்றிக்கிறானுங்க. ஆனால் கடைசியில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்மாக் டவுனுக்கு போவாரா இல்லை ராக்கு போவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் கடைசியில் இவனுங்க 2 பேருமே அடிச்சுக்குவாங்களாங்க. அதாவது எனக்கு தான் வேணும், அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து எங்கள் ஸ்மாக் டவுனுக்கு தான் வரணும், அதாவது நாங்கள் யூஎஸ்ஏ டெலிகாஸ்ட் பண்ணுறோம்ல, அதனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து எங்களுக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்மாக் டவுன் கேட்பானுங்களாக்கு. இங்கிட்டு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இல்லை நாங்கள் ராவை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம், அதனால் ரோமன் ரெயின்ஸ் எங்களுக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி முடியும் நெட்ஃப்ளிக்ஸும் கேட்பாங்களாக்கு. ஆனால் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸுக்காக இப்போ இந்த 2 பிராண்டுமே கடைசியில் அடிச்சுக்குவானுங்களாக்கு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் என்றைக்குமே லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படிங்கிற மாதிரி சிங்கம் என்றைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE இருந்தாலும் சரி, இல்லை WWE இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆனால் ரோமன் ரெயின்ஸை பற்றி தேடுறது வந்து அதிகமாக இன்னமும் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் WWE இல்லை அப்படின்னா சத்தியமாக WWE இல்லை. அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இதை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்மாக் டவுனுக்கு போனால் நல்லா இருக்குமா, இல்லை ராக்கு போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களோட கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக
உங்களோட பிளட் லைன் 2.0 வந்து ரால வந்து ஆட்டி படைச்சது இல்லாமல் ஸ்மாக்டவுனில் ஆட்டி படைச்சது இல்லாமல் இப்போ உங்களோட பிளட் லைன் 2.0 வந்து என்எக்ஸ்டிக்கு போயிட்டாங்க. என்எக்ஸ்டியில் போயிட்டு அதாவது என்எக்ஸ்டி டாக் டீம் சாம்பியனுக்காக நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் மோதிக்கிட்டு இருக்கப்போ நம்மளுடைய பிளட் லைன் 2.0ல இருக்க நம்மளுடைய டாமா லாங்கா நம்மளுடைய ஜாக்கபாட் இவங்க 3 பேருமே அட்டாக் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெறித்தனமான ஒரு செயலை வந்து ஸ்மாக்டவுன் அதாவது என்எக்ஸ்டியில் பண்ணிட்டாங்க. இது உண்மையிலுமே அல்டிமேட்டான்னு கேட்டால் சத்தியமாக நல்லா இருந்துச்சு. ஆனால் நிஜமே சொல்கிறேன். ஆனால் இவங்க 3 பேருமே என்எக்ஸ்டியில் வந்து ஒர்க் பண்ணாதவங்க தான். அதாவது நம்முடைய ஜாக்கபாட்டா இருக்கட்டும், டாமாலாங்கா இவங்க 3 பேருமே டபிள்யூடபிள்யூவோட அதாவது என்எக்ஸ்டியில் வந்து ஒர்க் பண்ணாதவங்க. அதாவது இவங்க எல்லாருமே மெயின் ராஸ்டருக்கு வந்துட்டாங்க. அதனால் இவங்க வந்து வெளி ரெஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இவங்க வர்றது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்எக்ஸ்டியில் வந்து இவங்க வந்ததே கிடையாது. ஆனால் இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் வந்து இன்னமும் இன்டர்நெட்டில் அதிகமாக பேசப்படுது. சரிடா சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் எதுக்குடா என்எக்ஸ்டிக்கு வந்தீங்க அப்படின்னா, சும்மா ஒரு ப்ரொமோஷனுக்காக தான். ஏன்னா என்எக்ஸ்டி வந்து நாங்களும் பார்க்கணும்ல, என்எக்ஸ்டி எப்படி தான் இருக்குன்னு நம்மளும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்காக நம்முடைய பிளட் லைன் 2.0க்கெல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய ஜாக்கபாட் வந்து ஒரு விஷயத்த அதை எக்ஸில் வந்து பகிர்ந்துக்கிறாரு. அதாவது ஐ லவ் யூ சோலோ அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஜாக்கபாட் வந்து நம்முடைய சோலோவுக்கு சொல்கிறாரு ஐ லவ் யூ சோலோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு கீழே வந்து த பிளட் லைன் இஸ் ஹீரோ அண்டு தர் இஸ் ஜஸ்ட் டுக் அவுட் இதை எவ்ரி ஒன். அதாவது எப்பயுமே நாங்கள் தான் கிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இன்னொரு அதாவது காமெடியான ஒரு விஷயம்னா நம்முடைய ஜில்லா பாட்டு சொல்கிறாரு. அதாவது ஃபெட்டிரியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது தமிழ் மீனிங்கில் வந்து பெறுதல் அப்படிங்கிற மாதிரி. சரி வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்கிட்ட வந்து அதாவது ஜில்லா பாட்டு சொல்கிறது என்னென்னா, என்கிட்ட வந்து ஏதோ நீங்கள் பெறணும்னு நினைக்கிறீங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஜில்லா பாட்டு சொல்லுவார்னு நினைக்கிறேன். இதில் ஜில்லா பாட்டு வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்திருக்காரு. ஜில்லா பாட்டு இதுக்கு முன்னாடி என்னடா சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதாவது நம்முடைய பிரான் பிரேக்கர் இருக்கார்ல, பிரான் பிரேக்கருக்கும் நம்முடைய ஜே உசோக்கும் ஒரு கான்ட்ரவர்சல் போகிறப்ப நம்முடைய இதே ஜில்லா பாட்டு தான் சொன்னார். அதாவது தம்பி நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது உங்களோட ஜில்லா பாட்டு வந்து நம்மளுடைய ஜேக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அதே மாதிரி நம்மளுடைய ஜில்லா பாட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. என்னடா ஹெல்ப் பண்ணுறாருன்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய ஜாக்கபாட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. அதாவது நம்முடைய ஜேவுக்கு வந்து நம்முடைய ஜில்லா பாட்டு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், நம்முடைய ஜே உசோ வந்து முழுக்க முழுக்க அதாவது ஓஜி பிளட் லைனோட ஒரு மெம்பர். அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ஜாக்கா பாட்டுக்கு வந்து ஜில்லா பாட்டு இது பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், ஜாக்கா பாட்டு வந்து முழுக்க முழுக்க வந்து இப்போ நம்மளுடைய பிளட் லைன் 2.0 ஒரு ஹீலாக இருக்கார். அதனால் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, அது நம்முடைய ஜில்லா பாட்டு வந்தால் அப்படின்னா நம்மளுடைய ஜில்லா பாட்டு வந்து ஓஜி பிளட் லைனோட சேருவாரா, இல்லை இப்போ இருக்குல்ல நம்மளோட 2.0 இதில் சேருவாரா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது நம்மளுடைய ஜில்லா பாட்டு வந்தால் எந்த பிளட் லைனில் சேர்ந்தால் நல்லா இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா.